ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து தாதிகளும் அவருடைய பணிகளும் என்கிறதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, ஒரு மனுஷன் பாவியாய் இருக்கும்போது அவன் தன்னுடைய பாவத்துல அக்கிரமத்தில் வாழ்ந்து நரகத்துக்கு நேராய் போகிறான். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறான். அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்கும்படிக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு செயல்களும் இல்லை, எந்த ஒரு மகான்களும் இல்லை. படைத்த தெய்வம்தான் படைத்த மனுஷனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதுதான் சத்தியம். இன்றைக்கு பிள்ளை ஒரு பாவம் செய்து விட்டால் தகப்பன் அந்த பாவத்திற்கு உடன்படுகிறானா என்று சொல்லி பார்த்தால் இந்த காலத்தில் இல்லை. ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி இருந்தது, என் பிள்ளைக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவன் பெரியவனா இருக்கிறான், அவனையே கேட்டுங்க, அவனுக்கே தண்டனை கொடுங்க, என்னால முடியாதுன்னு சொல்லி போயிடுவான். அப்படிப்பட்டவர் அல்ல தெய்வம் என்பவர். அப்படிப்பட்டவர் அல்ல நம்மை சிருஷ்டித்த தேவன். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்துக் கொண்டார். ஆகவே தேவனுடைய வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக பிரதானமான காரியம். இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தவர், இந்த உலகத்தில் நம்மை ஜெனிப்பித்த தேவன், நம்மை ரட்சிக்கும்படி வந்த இரட்சகர். ஆகவேதான் நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறு சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்னை அழைத்த தேவன் அந்த அழைப்புல இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். 1980 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில நல்ல வாலிபனாய் இருந்த தருணம், 21 வயசுல ஆண்டவராகிய தேவன் என்னை சந்தித்தார். அதற்கு முன்பாக என்னுடைய பள்ளி படிப்பின் வாழ்க்கையில ஊதாரித்தனமாய், அசுத்தமானவனாய், ஒரு ரவுடியை போல, ஒரே என்னுடைய தகப்பனார் எனக்கு மதுவை வாங்கி கொடுப்பார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் என் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பிறகு நான் அறிந்து கொண்டேன். அழைத்த அழைப்பு விசேஷமானது. தேவனுடைய பிள்ளைகளே, 1980 ஆண்டிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். 81 ஆண்டிலே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து இதுவரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றி வர உதவி செய்தார். பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தோம். ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருந்தோம். ஒரு இடத்துல 19.5 ஆண்டு காலம் ஊழியருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்தார். ஊழியத்திற்காக தெளிவாக என்னை அழைத்தார். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று சொல்லி அழைத்தார். அதன் பிறகு அந்த நாட்களிலே நான் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அந்த 1 ஆண்டு காலம் ஆண்டவர் என்னை அதிகமாய் பயன்படுத்தினார். அற்புத அடையாளங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சுகமடைந்தது, கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், அற்புதமாய் வழி நடத்தினார். குடும்பத்திலே போராட்டங்கள் தான், குடும்பத்திலே இல்லாமைகள் தான், ஆனாலும் அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆக ஸ்ரீலங்கா ஊழியத்தை முடித்து நான் வீட்டிற்கு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ஆகாய் 1:8 எடுத்து வாசி என்று சொல்லி. மீண்டும் அவர் சொன்னார். நான் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருந்தபோது 27 நாட்கள் தொடர்ந்து உபவாசம் இருக்க உதவி செய்தார் ஒரு வேளை. ஆக இங்கே வந்தவுடன் மீண்டுமாக என்னை 3 நாள் உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானல் உந்தப்பட்டவனாய் நான் வேதத்தை எடுத்து படிக்கும் போது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8 சபை ஊழியம் உனக்கு என்று சொன்னார். ஆண்டவரே, நீர்
சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்து இப்பொழுது சபை ஊழியத்தை கொடுக்கிறீரே, எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவார்களே, கேவலப்படுத்துவார்களே என்று சொல்லி, ஊழியத்தினுடைய அழைப்பை குறித்து நான் அறிந்திருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டுடைய பாத்திரத்தில் விழுந்த போது கர்த்தர் தெளிவாக சொன்னார், இது உனக்கு ட்ரைனிங் பீரியட். உனக்கு ஊழியம் என்றா என்னன்னு தெரியாது. நீ என்னோடு கூட இருக்கிறாய், நல்லதுதான். ஆராதிக்கிறாய், பிரசங்கம் பண்ணுகிறாய், எல்லா சங்கீதங்களும் எடுக்கிறாய், நல்லதுதான். அற்புதங்கள் அடையாளங்களை உன்னை கொண்டு நான் செய்தேன், நல்லதுதான். ஆனால் நீ சபை ஊழியத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சபை ஊழியத்தை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து நாள் வரைக்கும் இந்த சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அழைப்பு விசேஷமான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்போடு கூடிய இந்த தாதியாகிய அன்பு நமக்கு விசேஷமானவர்கள். மூன்றாவது தாதியாக நான் உங்கள் மத்தியிலே சொல்லக்கூடியது பரிசுத்தம் என்கிற ஒரு தாதி. பரிசுத்தம் என்று சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கை எப்படியாக இருந்தது, எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்தோம். அசுத்தனாய், ஒன்றுக்கும் உதவாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அவர் தமது வார்த்தையை கொண்டு பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்த வாழ்க்கை என்பது நம்முடைய மரணம், நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையானது காணப்படும். இதைத்தான் ராஜாவாகிய தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க தான் அவரோடு போய் உட்கார முடியும். இதற்கு என்றுதான் அந்த தாதிகளை ஆயத்தப்படுத்தினார். பரிசுத்தம் இல்லாத போய் ராஜாவுக்கு முன்னால போய் பேச முடியுமா, நிற்க முடியுமா? பேச்சிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம். இதுதான் இயேசு ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போது சொல்லக்கூடிய மிக பிரதானமான ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவதற்கு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தன் ஆகிட்டேன், நாளைக்கு பரிசுத்தனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகி இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இவைகளை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் அனுதினமும் சுத்திகரிப்பை அடைந்து கொள்ள வேண்டும். துணிகரமான பாவங்களுக்கும் போது அடியேனை விலக்கிக்காரும் என்று சொல்லி தாவீது அரசன் தேவன் சமூகத்தில் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். துணிகரமான பாவம். ஆக பரிசுத்தம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நான் இப்பொழுது கொடுக்க கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ தெரியாது. ஒரு வாரம் வரைக்கும் பேச முடியும், ஒரு மாசம் முழுசும் பேச முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தம் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு படிக்கிறது. நம்மளுடைய கையில் இருக்கிறதான வேதத்தின் பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். நம்மை பரிசுத்தப்படுத்தி, ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மேல் அன்பு கூர்ந்த தேவன் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தவான்கள் அவர்கள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு சாட்சியை நமக்கு அனுதினமும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த பரிசுத்த வேதம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுக்கு ஒரு பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம் என்பதை அறிவிப்பார். அந்த தாதி அந்த பரிசுத்தத்தை மிகைப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிற தாதி எப்பவுமே அதை சொல்லிட்டே இருப்பாங்க. பரிசுத்தம். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா தான் சரியாக உங்களுக்கு விளங்கும். ஆகவே அந்த பரிசுத்தப்படுத்துகிற தாதி, இன்னைக்கு கிளாஸுக்கு போனா நேத்தே சயின்ஸ் டீச்சர் வந்தீங்க, இன்னைக்கு ஏன் சயின்ஸ் டீச்சர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நேத்தே மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க, இன்னைக்கு ஏன் மேக்ஸ் இன்னைக்கு நம்ம குறிப்பில் இருக்குது, டைம் டேபிள்ல இருக்கு இல்லையா? இந்த பீரியட் நாங்கள் படித்த காலத்தில், அந்த காலத்தில் படித்தோம், SSLC வரைக்கும் படித்தோம். டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த நாளில் அந்த டீச்சர் தான் வருவாங்க. அந்த நாளில் சப்ஸ்டியூட்டாக வந்தாங்கன்னா அவங்க ஒரு பாடமும் எடுக்க மாட்டாங்க, வேற ஏதாவது கதை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சப்ஸ்டியூட்டுக்குன்னு வர்றவங்க ஏதாவது கதை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் சப்ஜெக்டுக்குன்னு வர்றவங்க அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாங்கிற அந்த தாதி பரிசுத்தத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கு. அதுல அவங்க தேரணும், அந்த பரிசுத்தத்துல அவங்க தேரணும். 7 தாதிமார்கள், முதல் தாதி அழைப்பை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. நீ எங்கிருந்த,
எப்படிப்பட்டவளா வாழ்ந்த அப்படின்னு சொல்லி அழைப்பு குறித்தே பேசிட்டு இருந்த. நீ எங்க போற? ராஜாவிடத்துல போற தெரியுமா உனக்கு? அந்த அழைப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்தது அன்பின் தாதி, அன்பை குறிச்சே பேசிட்டு இருப்பான். நீ இப்படி அன்பா இருக்கணும் தெரியுமா, அவங்க இப்படி பேசுவாங்க, நீ இப்படித்தான் அன்பா பேசணும், நீ கோபப்பட்டு பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அன்பை குறித்து பேசிட்டு இருப்பான். அடுத்தது பரிசுத்தத்தின் தாதி, நீ பரிசுத்தமானவள், நீ ராஜாவுக்கு முன்னால போய் நிக்கணும் அப்படின்னு பரிசுத்தத்தை குறித்தே பேசிட்டு இருப்பான். எபிரேயர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகி இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காக சிட்சிக்கிறார். பரிசுத்தம் என்று சொன்னா சும்மா சாதாரண வராது, சிட்சையை சகிக்கணும், சிட்சை வரும். பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு சிட்சை வரும், கேவலப்படுத்துவாங்க. இயேசு பரிசுத்தரா இந்த பூமியில வந்தார், அவரை பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. இயேசுநாதருக்கு அந்த வார்த்தை, நமக்கு இந்த வார்த்தை இல்லையா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் தச்ச மகன் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசுவோ பரிசுத்தராய் வாழ்ந்தார், பரிசுத்தத்தின் மேன்மை உள்ளவராய் வாழ்ந்தார், பரிசுத்தமாகவே வாழ்ந்து நம்மை பரிசுத்தம் படுத்தும்படிக்கு அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:10 ராஜாவாகி இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அந்த ஏகாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாரும் தரிசிச்சிடலான்னு கனவுல கூட கண்டுபிடக்கூடாது. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம், நம்முடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க பொய் தான் இன்னைக்கு முதன்மையாய் நிற்கிறது, பரிசுத்தம் இல்லை. பலவிதமான வார்த்தைகளால பேசி பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறார்கள். எப்படி பரிசுத்தமாக முடியும்? யோவான் சுவிசேஷம் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நீங்க எங்க சுத்தி வந்தாலும் ஒரு ரவுண்டு போடணும்னு சொன்னா ஒரு புள்ளி வச்சு மறுபடியும் நீங்க அந்த புள்ளியில வந்து நின்னாதான் ஒரு ரவுண்டுன்னு சொல்ல முடியும். உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்த விஞ்ஞானி கடலிலே புறப்பட்டு மீண்டும் எந்த இடத்துல ஏறினாரோ, எந்த இடத்துல பிரயாணப்பட்டாரோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கதான் சொன்னாரு, உலகம் பூமியானது உருண்டையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவர் ஆராய்ச்சி செய்தார். அதுபோல நீங்க சத்தியத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்களே ஆனால் அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். எபேசியர் நிருபம் 5:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள ஒப்பு கொடுத்தார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து சுத்திகரிப்புக்கு நேராக பரிசுத்தத்தின் வேலையை செய்து கொண்டே இருந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாதிக்கு அதுதான் வேலை. காலையில நீங்க எந்திரிச்ச உடனே பரிசுத்தம் பண்ணீங்களா, பரிசுத்தமா இருக்கிறீங்களா, வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும். பரிசுத்தமா இருக்கிறியா? நைட்ல படுக்கும்போது உன்னுடைய சிந்தனை பரிசுத்தமா இருந்ததான்னு கேட்கும். ஏனென்றால் ரோமர் நிருபம் 6:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். சரீரத்திலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தனாகட்டும், பரிசுத்தமாகட்டும். உள்ளான பரிசுத்தம், வெளியரங்கமான பரிசுத்தம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எத்தனையோ கன்னிகைகள் இருந்தார்கள், எத்தனையோ கன்னிகள் அந்த சுத்திகரிப்புக்கு வந்தார்கள். ஆனால் பரிசுத்தப்படுத்தின ஏகாயின் வசத்தில் இருந்து அவர் சொன்னதை மாத்திரமே செய்து கொண்டு வந்ததான அந்த எஸ்தரைத்தான் பட்டத்து ஸ்திரியாக அமர வைத்துக் கொண்டார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது
அந்த பரிசுத்த ஆவியாகி அவர்தாமே நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைவோம் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த தாதி உங்களை காலையில வந்து எழுப்பி இன்னைக்கு பரிசுத்தமா வாழணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். எதிலெல்லாம் பரிசுத்தங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. ஆகவே அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது தாதியாக பரிசுத்தம் என்கிற தாதியை நாங்கள் படித்தோம். ஆம் தகப்பனே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ராஜாவுக்கு முன்பாக அசுத்தமா போய் நிற்க முடியாது. நம்ம வார்த்தையில பரிசுத்தம் இல்லாம நான் எங்க குடும்பத்துல அப்படித்தான் வாழ்ந்தேன், அதனால நான் இங்கேயும் அப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு போய் ராஜாவுக்கு நான் நிற்க முடியாது. ஆகவேதான் தாதிகள் சுத்திகரிப்புக்கு உண்டான காரியங்களை கொடுத்து இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் பரிசுத்தமா இருக்கணும், இப்படித்தான் பரிசுத்தமா பேசணும், இப்படித்தான் பரிசுத்தமா பார்க்கணும், முரண்டு பார்க்க கூடாது, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும், நீ தொழுது கொள்கிற ஒரு பரிசுத்தம் காணப்படணும் என்று சொல்லி வேதத்தின்படி சத்தியத்தின்படி, சத்தியம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும், இயேசுதான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறவர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் வேத வசனத்தின்படி ஆண்டவரே உடைய சத்தியமாகிய வசனமாகிய நீர்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறவர். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எதுவரை? மரணம் வரை, எதுவரை? தன்னுடைய மூச்சு நிற்கும் வரை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தாதியாகிய பரிசுத்தம் தொடர்ந்து இவளோடு கூட இடைப்படட்டும். ஆசீர்வதியும். ஏனென்றால் ராஜாவோடு கூட போய் உட்காரணும் அல்லவா? அந்த சிலாக்கியத்தை பெற்றுத்தாரும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். அன்பிலே நிலைத்திருப்போம். அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.